அதெல்லாம் ஒரு கட்சி பெரிய கட்சியை பற்றி பேசணும். விஜயகாந்த் அவர் இருந்தார், எதிர்கட்சி தலைவராக வந்தார், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருடைய கட்சியில் ஆர்டருக்கு இல்லை, சீட்டு கேட்குறாருன்னா வந்து அவர் என்னென்னா ரெண்டு கட்சியிலையும் பேசக்கூடாது. ஏதாவது ஒரு கட்சியில் ஸ்ட்ராங்காக திமுகவில் எனக்கு இவ்வளோ சீட்டு கொடுங்க அப்படின்னு அவர் தலைவர்கிட்ட கேட்டால் பரவாயில்ல. அங்கேயும் பேசுகிறது இங்கேயும் பேசுகிறது அது சரியாகிறது. அது நியாயமும் இல்லை. ஒன்று இருக்கிறது வந்து விசுவாசமாக இருந்தால் ஒரு பக்கத்தில் விசுவாசமாக இருக்கணும். எந்த இங்கேயும் பேசிக்கிறது அப்புறம் அங்கேயும் பேசிக்கலாம், அதில் தப்பு இல்லை, கிடையாது. கட்சிக்காரங்களோட யாரும் பேசுகிறத பற்றி தப்பு கிடையாது. ஆனால் மோடி வந்து வரக்கூடாது. இந்தியா இப்போ பிஜேபியை பார்த்துருக்கீங்களா நீங்கள் யாராவது? இங்கே இருக்கிற பிஜேபியில் நான் கோபம் உண்மையில் பார்த்து பெரிய ஃப்ராடு, பித்தலாட்டக்கார பயிர். யார் கட்சியில் இருக்கானோ அவன் பூரா பித்தலாட்டமாக தான் இருப்பேன். ஏன்னா அதிமுகவில் சுயநலமாக இருப்பேன். திமுகவில் இருக்கவங்க அவங்க வந்தால் வரட்டாலும் பரவாயில்லப்பா, போனால் போயிட்டு போதப்பா ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் பிஜேபி இருக்கவங்க நம்ம கட்டிக்காரங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆளை மாற்றுவேன், ஒரு நாளைக்கு ஒரு அண்ணாமலையை வச்சுருப்பேன், ஒரு நாளைக்கு நயினா நாகேந்திரன் வந்து என்று கேட்டார். ஏய், நீ வந்து முருகன் மாதிரி போஸ்டிங் வாங்கிட்டு போ, நீ எதுக்கு நிற்கிற? போன தவணை ஏமாற்றி ஜெயிச்சுட்டு இந்த தவணை ஜெயிக்க முடிச்சவனால அவர் வந்து வரன் பாராளுமன்றத்துக்கு வந்து ஆன்சர் பண்ணணுங்கிறது அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும், வெளியே கொடுத்துருங்க. நாங்கள் அப்படி இருந்தால் செய்யவே இல்லை. காரணம் சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணமாக இருந்தால் சொல்லலாம். அவர் வந்துடணும்னு சொல்கிறது தான் என்ன தப்பு? குடியரசுத் தலைவர் உரைக்கு ஒரு பிரதம அமைச்சர் பதில் சொல்ல வேண்டியது கடமை. எப்படி கவர்னர் உரைக்கு முதலமைச்சர் பதில் சொல்கிறாரோ அதனால் இது பதில் சொல்ல வேண்டியது அவருடைய கடமை. அவர் தவிர கடமையில் இருந்து தவறுகிறார் சொல்லி அதெல்லாம் ஒரு கட்சி பெரிய கட்சியை பற்றி பேசணும்.